Hi, this is Sweta from FP Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து இப்போ நமக்கு நவம்பர் மந்த் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி நம்ம ஒரு ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து என்ன ட்ரெண்டில் நம்ம ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்ததாக நம்ம அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரெண்டில் வந்து நமக்கு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைடுவேஸ். ஸோ இந்த 3 ட்ரெண்டுலேயுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைடுவேஸ் ட்ரெண்டை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு அப் ட்ரெண்டில் வந்து எப்படி நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அது அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா அப்படிங்கிறத, ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை சார்ட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலில் நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க சார்ட்டில் வந்து நம்ம அதை எப்படி பார்க்கலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து எப்படி நமக்கு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து அது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இப்போ உங்களுக்கு இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு லோவர் ஹை, ஒரு லோவர் லோ, அதே மாதிரி அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகணும்னா ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. இப்போ இந்த லோவர் ஹையை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது, ஒரு சேஞ்சஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த லோவர் ஹையை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஹை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோவர் ஹையவே வந்து திரும்ப வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கும். அது ப்ரீவியஸாக நம்ம ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஹைக்கு மேலே வந்து என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளோசிங் நடக்கணும். ஸோ அப்படி ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு அர்த்தம்னா இன்னும் நல்லா மேலே வந்து அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அதை வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்ம லோவர் ஹையை வந்து திரும்ப டச் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது, அதாவது இப்போ இந்த இடத்துல திரும்ப என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல திரும்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு பிரேக் அவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு பாருங்கள், இந்த ஹையும் இந்த லோவும் நமக்கு வந்து ஈக்குவலாக நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து என்னென்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கணும்னா பிரேக் அவுட்டை நீங்கள் விட்டுட்டு அதுக்கு மேலே எப்போ ஒரு க்ளோசிங் நடக்குதோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை ப்ரீவியஸாக நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ஹையர் ஐயை வந்து நீங்கள்
என்ட்ரி பாயிண்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டும் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவலாகவே நிறைய ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு வேறு மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொசிஷனலாக நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹையர் ஐயாக நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஹையர் லோ. இப்போ இந்த ஹையர் லோவை நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, அதாவது பிரேக் டவுன் ஆகுது. இப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஏற்கனவே நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையர் லோ தான். உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகலாம்னா மேலே போகலாம். இப்போ இந்த லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சு. இப்போ இந்த பிரேக் டவுனை எப்போ நமக்கு திரும்ப ஒரு அந்த லோவை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுதோ நீங்கள் அதுக்கப்புறமா இந்த லோவையே வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்விங் ஐயை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோவும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியது ஏற்கனவே ப்ரீவியஸாக நமக்கு வந்து என்ன ஹை பாயிண்ட் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணுமோ ப்ரீவியஸாக இருக்கிற ஹையர் ஐயை அந்த இடத்த என்ன பண்ணுறோம் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கீழே வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால். அதாவது நம்ம என்ட்ரி எடுத்திருக்கிற லெவல் 1279 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தா கிட்டத்தட்ட கீழே உங்களுக்கு 1119 ரூபா வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது நல்ல ஒரு ஃபாலிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை பேஸ் பண்ணி நீங்கள் ஈக்விட்டியாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன் ட்ரேடாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிவர்சல் மெத்தடை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதோடைய ஒரு க்ரௌத்னஸே வந்து உங்கள் ட்ரேடிங் லெவலில் வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க பழகுனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நல்ல ஒரு க்ரௌத்னஸ் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடாக ஒரு 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ நீங்கள் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.